என்னுடைய திருப்பணியை நான் சரியாக செஞ்சேன்னா என்ன எதிர்பார்ப்பேன்னா, நீங்கள் இன்னும் நல்ல ஊக்கமாக சிவபக்தியில் வரணும், காரைக்காலமாக பிரபந்தங்களை வாசிக்கணும். நான் மனனம் பண்ணி சொல்லி கட்டாயப்படுத்தலை. ஓரிரண்டு பாட்டாவது படிங்கோ, இந்த சோர்வுகளெல்லாம் விட்டுடுங்கோ. எல்லாருக்குமே சோர்வு வரும். நல்ல எழுச்சியாக வாங்கும், நல்ல சிவனை கும்பிட வாங்க. சிவாலயத்துக்கு போகும்போது சாயம் முன்னால் நின்றுண்டு கொட்டாயை விடாதுங்க. அவர் தீவாரனை குறுக்கள் காட்டும்போது அவர் தீவாரன் அப்புறம் உங்கள் வாய்க்கு காட்டி விடுவார், வேண்டாம். அதனால் தயவு பண்ணி ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்ம பல விதமாக இருக்கோம். நமக்கு உலகத்திலேயே கடைசி இடம் எது தெரியுமா? சிவாலயமாக தான் வச்சுருக்கோம். ஆனால் பாடும்போது என்ன பாடுறோம்? போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே. வாழ்முதல்னு சொல்கிறோம், ஆனால் கடைசி முதலாக தான். அது வேண்டாம். காரைக்காமெல்லாம் அப்படி வாடலை. அவ்வளவு பேரழகு. நல்லவன உறுப்பு நூலவர் உரைக்கும் நலம் நிரம்பி மல்கு பெரு வனப்பு மீக்கூறவரும் ஆட்சி. அதெல்லாம் துறந்தவங்க. அவங்க கோடி செல்வம், அரசருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதிபதி அவ அப்பா தனதத்தன். அத்தனை செல்வத்தையும் துறந்தாங்க. அப்பேற்பட்ட மாதரசியுடைய வாக்கை சிந்தித்தோம்.